தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளின் வேட்பாளர்களில் பாதிக்கு மேல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களே இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரியில் 20 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் பாஜக மேலும் 4 தொகுதிகளில் கூட்டணி தலைவர்களை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்துள்ளது. இந்த நிலையில் பாஜக வெளியிட்ட 20 வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்தவர்களே. குறிப்பாக நெல்லை பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு சென்றவர். திமுகவிலிருந்து பாஜகவுக்கு சென்ற பி ராமலிங்கம் நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கார்த்தியாயினை அதிமுகவிலிருந்து கட்சி மாறியவர். இவர் வேலூர் மேயராக இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு தண்டனை தந்த நீதிபதியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியதால் சர்ச்சைக்குள்ளானவர். சரத்குமார் தமது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்ததால் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளராக மாறியுள்ளார் அவரது மனைவியும் நடிகையுமான ராதிகா. சென்னை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் திமுகவில் இருந்தது மட்டுமன்றி தமிழ் மாநில கட்சி என்ற தனி கட்சியும் நடத்தியவர். திருவண்ணாமலை தொகுதி வேட்பாளர் அஸ்வத்தாமன் பாமகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர். நாகை பாஜக வேட்பாளர் எம் ரமேஷ் அதிமுகவில் எம்ஜிஆர் இளைஞர் பேரவை துணைத் தலைவராக இருந்தவர். புதுச்சேரியில் பாஜக கூட்டணி அரசின் அமைச்சராக உள்ள காங்கிரசிலிருந்து பாஜகவுக்கு மாறிய நமச்சிவாயத்தை வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக. மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்தவர்கள் மட்டுமன்றி கூட்டணி தலைவர்களையும் தங்கள் வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக. அதன்படி புதிய நீதி கட்சித் தலைவர் சி சண்முகம் வேலூரிலும், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியிலும், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதியிலும், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் யாதவ் சிவகங்கை தொகுதியிலும் பாஜகவின் தாமரை சின்னத்தில் களமிறக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.